தாத்தாமார்களே, பாட்டிமார்களே, சிறுவர்களே, இந்த நாளிலே விசேஷமாய் உங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு நற்செய்தி நாங்கள் இந்த பகுதியிலே அறிவிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு அருமையானவர்களே, சென்னை பட்டணத்தில் பல இடங்களில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற பழமொழிக்கேற்ப இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள், இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில கொடுத்த விடுதலை, இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில கொடுத்த சமாதானம், இதை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் செவி கொடுத்து கேளுங்கள். இது கடைசி காலமாய் இருக்கிறது. இது அவசரமான செய்தியாய் இருக்கிறது. ஆகவே கொஞ்ச நேரம் செவி கொடுத்து கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை முனையாய் இருக்கலாம், பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரலாம் என்று நாங்கள் உறுதியாய் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நாம வாழுகிற அந்த காலம் மிகவும் வேகமான காலமாய் இருக்கிறது. எல்லாமே வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. சாப்பாட்டு விஷயத்துல கூட எல்லாமே வேகமா இருக்கிறது. ஒரு நூடுல்ஸ் 2 நிமிஷத்துல செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க. இது எந்த கம்பெனி தெரியுமா? நெஸ்லே என்ற கம்பெனி. நெஸ்லே என்ற கம்பெனியில வியாபார யுக்திகள், அவர்கள் பெரிய வல்லுநர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இப்படியாவது மார்க்கெட்டை பிடிக்கணும்னு சொல்லி அந்த நூடுல்ஸ் கொண்டு வந்த மார்க்கெட்ல இது எப்படி விற்கிறதுன்னு பார்த்தா 2 நிமிஷத்துல நீங்க செஞ்சு சாப்பிடலான்னு அறிமுகப்படுத்தினான். அது குறிச்சு ஒரு விளம்பரம் போட்டான். இன்றைக்கு நூடுல்ஸ் சாப்பிடாதவங்களே கிடையாது உலகத்துல. எங்க பார்த்தாலும் மேகி நூடுல்ஸ் எங்க பார்த்தாலும் விற்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் வேகத்தை பிரியப்படுகிறது. வேகத்திலே ஓடுகிறது உலகம். எல்லாமே வேகம் தான். ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வேகம் தான். எல்லாமே வேகம். தோசை சுடணுமா? தோசை ரெடியா, நாங்களே மாவை அரைச்சி கொடுக்கிறோம். நீங்க தோசை கல்ல ஒரு கரண்டி ஊத்துனீங்கன்னா தோசை ரெடி ஆயிடும். 2 நிமிஷத்துல தோசை சுட்டுடலாம். எல்லாமே வேகமாயிடுச்சு. பிரியமானவர்களே, சாம்பார் செய்யணுமா? சாம்பாரை நாங்களே ரெடி பண்ணி பாக்கெட் போட்டு விக்கிறோம். சாம்பாரை நீங்க சூடு பண்ணி ஊத்தி சாப்பிட்டா போதும். அப்படி எல்லாமே வேகமாயிடுச்சு. சாப்பாடு வகையில வேகமாயிடுச்சு. நான் அண்மையில ஒரு பஸ்ல ஒரு வாலிபனை பார்த்தேன். கைப்புற இயேசுவை பத்தி சொன்னேன். டிராக்ஸ் வாங்கிட்டு என்கிட்டே திருப்பி கொடுத்துட்டான். ஏன்பா திருப்பி கொடுக்குற? கொஞ்சம் படிப்பான, எனக்கு நேரம் இல்லைன்றான். ஐயா, உனக்கு 24 மணி நேரம் நேரம் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், நான் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறேன், ஏற்கனவே 1 மணி நேரம் லேட்டு, நான் அதுக்கு போகணும்ன்றான். நான் பின்னாடியே நின்று பாக்குறேன். பையன் மொபைல்ல இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு கடவுளை நினைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லாம மக்கள் வாழுகிறார்கள். பிரியமானவர்களே, கடவுளை நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை. எல்லாமே வேகம் வேகம் வேகம். வேகமா ஓடுறான். வேகமா ஓடி ஆக்சிடென்ட் ஆகுது, கோமால படுத்துக்கிறான். அவனுடைய தாய் தகப்பன்மார்